நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. ஆலப்புழா விடுதிகளில் ஜோராக நடந்த கஞ்சா சேல்ஸ். 3 மாதங்களாக பதுங்கியிருந்து மோப்பம் பிடித்த காவல்துறை. போலீஸ் வலையில் வசமாக சிக்கிய துணை நடிகை. சென்னையிலிருந்து ஆலப்புழாவுக்கு காரில் கஞ்சா கடத்திய கும்பலை போலீஸ் பொறி வைத்து பிடித்தது எப்படி? விசாரணை வளையத்திற்குள் உள்ள பிரபல நடிகர்கள் யார் யார்? அதிர வைக்கும் பகீர் பின்னணி என்ன? கேரளாவுக்கு ட்ரிப் போகணும்னு நினைக்கிற எல்லோருக்கும் முதல் ஆப்ஷனா இருக்கிறது ஆலப்புழாவா தான் இருக்கும். ஆலப்புழா போட் ஹவுஸ்ல ஸ்டே பண்றதுக்காகவே நாட்டோட பல பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்துகிட்டு இருக்காங்க. இப்பேற்பட்ட ஆலப்புழாவுல ரிசார்ட்ல தங்கி இருக்கிற சுற்றுலா பயணிகளை குறிவச்சு கஞ்சா பிசினஸ் ஜெகஜோதியா நடக்கிறதா போலீஸுக்கு ரகசிய தகவல் கிடைச்சிருக்கு. கஞ்சா புழக்கத்தை அடியோட ஒழிக்கணும்னு முடிவு பண்ண போலீஸ் அதுக்காக தனிப்படையை அமைச்சு ஆலப்புழாவுல கண்காணிப்பு பணியில ஈடுபட்டாங்க. எடுத்தோம் கவுத்தோம்னு போய் ரிசார்ட்ல சோதனை பண்ணா கஞ்சா கிடைக்குமே தவிர அதை யாரு இங்க கொண்டு வரா, கஞ்சா எங்க இருந்து வருது, இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கிற எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியாம போயிருங்கிறத உணர்ந்த போலீஸ் நிறுத்தி நிதானமா ஸ்கெட்ச் போட்டு கஞ்சா விற்கிற கும்பலை சேர்ந்த முக்கிய புள்ளிய அலேக்கா தூக்கி இருக்காங்க. ஆலப்புழாவுல உள்ள ரிசார்ட்கள்ல கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கின்ற தகவல் கிடைச்சதுமே அங்க போன தனிப்படை போலீஸ் மக்களோட மக்களா கலந்து சாதாரண ஆட்கள் மாதிரி இருந்து அங்க நடக்கிற விஷயத்த நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல ரகசிய ஆபரேஷன் மேற்கொண்ட போலீஸ் அங்க உள்ள ஒரு ரிசார்ட்டுக்கு அடிக்கடி ஒரு கார்ல வந்துட்டு போயிட்டு இருக்கிற ஒரு ஆண் மேலையும் ஒரு பெண் மேலையும் டவுட் வந்திருக்கு. ஆலப்புழாவுக்கு சுற்றுலா வர பயணிகளுக்கு அந்த 2 பேர் மூலமா தான் ஒட்டுமொத்த கஞ்சாவும் சப்ளை ஆகுதுங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த முறை அந்த கார் வந்தா கையும் களவுமா பிடிச்சிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க தனிப்படை போலீஸ். அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு நாள் அந்த கார் வந்துச்சு. அப்போ படக்குன்னு காரை மறிச்ச போலீஸ் உள்ள இருந்த ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் பிடிச்சதோட கார்ல இருந்த 2 கோடி ரூபாய் மதிப்பிலான ஹைபிரிட் கஞ்சாவையும் பறிமுதல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிடிபட்ட 2 பேர்கிட்டையும் விசாரிச்சப்பதான் ஒட்டுமொத்த சம்பவமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. கேரளாவுல உள்ள எண்ணூரை சேர்ந்த 41 வயசான கிறிஸ்டினா என்ற தஸ்லீமா சுல்தானா கடந்த சில ஆண்டுகளா சென்னையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. மலையாள படங்கள்ல துணை கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிற தஸ்லீமா சுல்தானா ஒரு சில இயக்குனர்கள் கிட்ட ஸ்கிரிப்ட் மொழிபெயர்ப்பாளரா வேலை பார்த்ததாகவும் சொல்லப்படுது. அப்பதான் இவங்களுக்கு கேரளாவை சேர்ந்த சினிமா பிரபலங்கள் சிலர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இவங்க இதுக்கு முன்னாடி எர்ணாகுளத்துல மசாஜ் சென்டர் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சிறுமிக்கு போதைப் பொருள் கொடுத்து தகாத முறையில நடந்து கொண்டதா எழுந்த புகார்ல போலீஸ் தஸ்லீமா சுல்தானா மேல FIR ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு இடமாறி போனவங்க பெங்களூருவுல இருந்து கஞ்சா வாங்கி பல இடங்களுக்கு கடத்திட்டு போய் அதிக விலைக்கு வித்திருக்காங்க. முக்கியமா ஆலப்புழா, கொச்சி, கோழிக்கோடு, மங்களூரு போன்ற பகுதிகளுக்கு இந்த தஸ்லீமா சுல்தானா மூலமா தான் ஹைபிரிட் கஞ்சா மொத்தமா சப்ளை ஆகிட்டு இருந்ததா சொல்லப்படுது. கஞ்சா கடத்தலுக்கு ஆலப்புழா பக்கத்துல உள்ள மணஞ்சேரியை சேர்ந்த புரோஸ் அப்படிங்கிறவரும் தஸ்லீமா சுல்தானாவுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. சாதாரண கஞ்சா கிராம் 300 ரூபாய்னா இந்த ஹைபிரிட் கஞ்சா கிலோ 10,000 ரூபாய்க்கு மேல இருக்குமாம். ரொம்ப நேரம் போதை தரக்கூடிய இந்த கஞ்சாவை பெங்களூரு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வாங்கி முதல்ல சென்னைக்கு கொண்டு வராங்களாம். அதுக்கப்புறம் தஸ்லீமா சுல்தானா தன்னோட 2 குழந்தைகளையும் புரோஸையும் கூப்பிட்டுக்கிட்டு கார்ல கேரளாவுக்கு டூர் போற மாதிரி
கஞ்சாவை கடத்திட்டு போயிருக்காங்க. போற வழியில எங்கேயாவது போலீஸ்காரங்க செக் பண்ணினாலும் குழந்தைகள் இருக்கிறத பார்த்து ஃபேமிலியா டூர் போறோம்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. கடந்த 3 வருஷமாவே தஸ்லீமா சுல்தானா இதே மெத்தட்ல தான் கஞ்சா கடத்தி இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மலையாள சினிமாவை சேர்ந்த சில நடிகர் நடிகைகளுக்கும் இந்த கும்பல் கஞ்சா சப்ளை பண்றதா சொல்லப்படுது. பிடிபட்ட 2 பேருடைய செல்போனையும் வாங்கி செக் பண்ணப்போ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மூலமா திரை பிரபலங்கள் கிட்ட பேசி அவங்களுக்கு கஞ்சா சப்ளை பண்ணதுக்கான ஆதாரம் சிக்கி இருக்கிறதா போலீஸ் தரப்புல சொல்லப்படுது. மலையாள திரையுலகைச் சேர்ந்த பிரபல நடிகர்கள் ஷைன்டாம் சாக்கோவுக்கும் ஸ்ரீநாத் பாசிக்கும் தஸ்லீமா சுல்தானா கஞ்சா சப்ளை பண்ணதுக்கான ஆதாரம் அவங்க செல்போன்ல இருக்கிறதாவும், அதன் அடிப்படையில போலீஸ் நடிகர்கள் 2 பேர்கிட்டையும் விசாரிக்க முடிவு செஞ்சிருக்கிறதாவும் சொல்லப்படுது. விஜய் நடிச்ச பீஸ்ட் படம் மூலமா வில்லனா அறிமுகமான ஷைன்டாம் சாக்கோவும் சமீபத்துல வெளிவந்து ஹிட்டான மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல நடிச்ச ஸ்ரீநாத் பாசி உட்பட இன்னும் பல சினிமா பிரபலங்களுக்கு தொடர்பு இருக்கிறதா சந்தேகப்படுற போலீஸ் பிடிபட்டவங்க கிட்ட தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ரயில் நிலையம் அருகே சகோதரருடன் நின்று கொண்டிருந்த 19 வயது இளம்பெண் சிறுவனை மது பாட்டில்களால் சரமாரியாக தாக்கிய இளைஞர்கள். இளம்பெண்ணின் வாயை பொத்தி ஆட்டோவில் கடத்திச் சென்று பாலியல் பலாத்காரம். பசியுடன் ஹோட்டலை தேடி அலைந்து கொண்டிருந்த இளம்பெண்ணுக்கு அரங்கேறிய பயங்கரம். இளம்பெண் அரக்கன்களிடம் சிக்கிக் கொண்டது எப்படி? குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்களா? நடந்தது என்ன? நடு ராத்திரி பெங்களூரு கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இளம்பெண் ஒருத்தங்க தன்னோட தம்பி கூட நின்னுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க வந்த இளைஞர்கள் 2 பேரு தம்பிய மது பாட்டிலால சரமாரியா அடிச்சு போட்டுட்டு இளம்பெண் வாய பொத்தி ஆட்டோவுல கடத்திக்கிட்டு போயிருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு இளம் பெண்ணை தூக்கிட்டு போன இளைஞர்கள் அவங்கள சித்திரவதை பண்ணி கொடூரமா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. வலியால துடிதுடிச்ச இளம் பெண்ணை கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாம இச்சை தீர்ற வரைக்கும் மாத்தி மாத்தி மிருகத்தனமா பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காங்க. அதுல அதிகப்படியான இரத்த போக்கு ஏற்பட்டு மயங்கின இளம்பெண் கிட்ட காட்டு மிராண்டித்தனமா நடந்திருக்காங்க. ஹோட்டல் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போன மகனும் மகளும் இன்னும் வரலையேன்னு பசங்களை தேடிக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்திருக்காங்க அவங்களுடைய அப்பா. அங்க ரத்த காயங்களோட மயங்கி கிடந்த மகனை பார்த்து பதற்றமான தந்தை உடனே தண்ணீர் தெளிச்சு மகனை எழுப்பி இருக்காங்க. என்னடா ஆச்சு, அக்கா எங்க, யாரு உன்னை இப்படி பண்ணதுன்னு கேட்டிருக்காரு. நாங்க ஹோட்டல் தேடிட்டு இருந்தப்போ எங்க பக்கத்துல வந்த 2 பேர் என்னைய அடிச்சு போட்டுட்டு அக்காவை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க அப்பான்னு சொல்லி அழுதுருக்காரு. மகன் சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சியில உறைஞ்சு போன அப்பா உடனே போலீஸுக்கு புகார் தெரிவிச்சிருக்காரு. என்னோட 19 வயசு பொண்ண 2 பேர் கடத்திட்டு போயிட்டாங்க சார், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு கதறி இருக்காரு. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் இளம்பெண் தம்பி கிட்ட என்ன நடந்ததுன்னு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு சிறுவன் சொன்ன அங்க அடையாளங்களை வச்சு இளம்பெண்ணை தேட ஆரம்பிச்ச போலீஸ் முதல்ல ரயில்வே ஸ்டேஷன் சுத்தி இருக்கிற எல்லா சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஒண்ணு விடாம அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுல 2 இளைஞர்கள் இளம் பெண்ணோட வாயை துணியால பொத்தி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னால இருக்கிற ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு தூக்கிட்டு போனது பதிவாகி இருந்துச்சு. அந்த சிசிடிவி காட்சியை கைப்பற்றின போலீஸ்காரங்க உடனே அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இளம் பெண் டிரெஸ் எல்லாம் கிழிஞ்சி உடல்ல ரண காயங்களோட அதிகப்படியான ரத்தம் வெளியேறி மயங்கி கிடந்திருக்காங்க. மகள் கிடந்த கோலத்தை பார்த்த தந்தை என் மகளை சின்ன பின்னமாக்கினவங்கள சும்மா விடாதீங்க சார்னு கதறி அழுதுருக்காரு.
அதுக்கு பிறகு இளம் பெண்ணை மீட்டு ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்ச போலீஸ்காரங்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற பணியில தீவிரமா ஈடுபட்டிருக்காங்க. அப்போ இளம் பெண்ணை நாசம் பண்ணிட்டு ஆட்டோ சவாரி பார்த்துட்டு இருந்த இளைஞர்களை அலேக்கா தூக்கிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்த காவலர்கள் இளம் பெண்ணை என்னடா பண்ணீங்கன்னு கேட்டு அடி வெளுத்து எடுத்திருக்காங்க. முதல் கட்ட விசாரணையில இளைஞர்கள் பேரு ஆசிஃப், சையத் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. காவலர்கள் கிட்ட அடி வாங்க முடியாம கதறின இளைஞர்கள் இளம் பெண்ணை கடத்திக்கிட்டு போய் நாங்க தான் சீரழிச்சோம் சார்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இளம் பெண் அரக்கன்கள் கிட்ட எப்படி சிக்கினாங்க, ஸ்டேஷன் பக்கத்துல நடு ராத்திரி எதுக்காக இளம் பெண்ணும் அவங்க தம்பியும் நின்னுட்டு இருந்தாங்கன்னு விசாரிச்சிருக்காங்க. இளம் பெண்ணுக்கு பீகார் தான் சொந்த ஊரு. அவங்க எந்த வேலையும் இல்லாததால வறுமையில இருந்த இளம்பெண் குடும்பத்தோட சில மாசங்களுக்கு முன்னாடி கேரளாவுக்கு வந்திருக்காங்க. பல இடங்கள்ல வேலை தேடியும் கிடைக்கவே இல்லை. கடைசியா ஏலக்காய் தோட்டத்துல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இப்போ ஏலக்காய் சீசன் முடிஞ்சதால இளம்பெண் குடும்பம் சொந்த ஊருக்கு புறப்பட்டிருக்காங்க. எர்ணாகுளத்துல இருந்து பெங்களூர் வழியா பீகாருக்கு போக முடிவு பண்ணவங்க 2ஆம் தேதி நைட்டு பெங்களூர் கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அப்போ இளம் பெண்ணுக்கு பசி எடுத்ததால பக்கத்துல எந்த ஹோட்டலாவது திறந்திருக்கான்னு பாக்குறதுக்கு தன்னோட தம்பியோட போயிருக்காங்க. நடு ராத்திரி இளம் பெண்ணும் சிறுவனும் போறத பார்த்த ஆசிஃப், சையத் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போதான் இளம்பெண் அந்த அரக்கன்கள் கிட்ட சிக்கி சித்திரவதைய அனுபவிச்சிருக்காங்க. அடுத்து ஆசிஃப், சையத் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க போலீஸ். நடுராத்திரி கதவை உடைத்து வீடு புகுந்து நகை பணத்தை கொள்ளையடித்த முகமூடி கொள்ளையர்கள். வங்கியிலிருந்து எடுத்து வந்த 30 லட்சத்தை எடுத்துக் கொடுக்குமாறு கத்தி முனையில் மிரட்டல். சிறிது நேரத்தில் வீடு மாறி வந்து விட்டதாக மன்னிப்பு கேட்ட வினோத கொள்ளையர்கள். வீடு மாறி வந்து விட்டோம் என்றால் உண்மையிலேயே கொள்ளையர்கள் யாருடைய வீட்டை குறிவைத்தார்கள்? 5 நாட்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற விஏஓ வீட்டில் கொள்ளையடித்த அதே கொள்ளை கும்பல்தான் மறுபடியும் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றினார்களா? பின்னணி என்ன? கணவர் காலமாகிட்டாரு. ஒரே ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அமராவதி. அதனால தினமும் வீட்டுல தனியா தூங்குறது தான் வழக்கம். அப்படிதான் சேலம் வடக்கு காடு பகுதியில உள்ள தன்னோட வீட்டுல நைட்டு தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இரவு 1 மணி இருக்கும். யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டிருக்குது. நம்ம வீட்டை யாரு நடு ராத்திரி தட்ட போறாங்கன்னு நினைச்ச அமராவதி அதை கண்டுக்காம தூங்கி இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல கதவை உடைச்சி உள்ள புகுந்த 4 பேரு அமராவதிய இரும்பு கம்பியால அடிச்சு கழுத்துல கத்திய வச்சு மிரட்டி பீரோ சாவிய கேட்டிருக்காங்க. உசுருக்கு பயந்து அமராவதி சாவிய கொடுத்ததும் பீரோவை திறந்து 7.5 சவரன் நகைகளையும் 25,000 ரூபாய் பணத்தையும் எடுத்த கும்பல் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்த 30 லட்சம் எங்க, அதை எடுத்து கொடுன்னு கேட்டிருக்காங்க. நான் எந்த பேங்க் போனேன்? 30 லட்சத்துக்கு நான் எங்க போறது? என்ன கேக்குறீங்கன்னு முகமூடி அணிஞ்சிருந்த அந்த கும்பல் கிட்ட பதட்டத்திலேயே கேட்டிருக்காங்க அமராவதி. அப்போ நடிக்காத, நீ டீச்சர் தானே, பேங்க்ல இருந்து 30 லட்சத்தை எடுத்துட்டு வந்தது எங்களுக்கு தெரியும், அந்த பணத்தை கொடுன்னு மிரட்டி இருக்காங்க. அதுக்கு நான் டீச்சரே இல்ல, ஒரு பிரைவேட் கார் கம்பெனில சுத்தம் செய்யற வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அமராவதி. அப்போ நாம வந்தது டீச்சர் வீடே இல்லங்கிறத புரிஞ்சுக்கிட்ட முகமூடி கொள்ளையர்கள் சாரி அட்ரஸ் மாத்தி வந்துட்டோம்னு அமராவதி கிட்ட மன்னிப்பு கேட்டதோட கொள்ளையடிச்ச விஷயத்த போலீஸ்ல சொன்னா உன்னோட உயிரையே எடுத்துருவோம்னு மிரட்டி இருக்காங்க. அந்த நேரம் கல்லுக்குள்ளையும் ஈரம் உண்டுங்கிற மாதிரி அமராவதி பீரோவில் இருந்து எடுத்த நகைகளையும் பணத்தையும் அவங்க கிட்டேயே கொடுத்துடலாம்னு 2 கொள்ளையர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா மற்ற 2 கொள்ளையர்களும் அது எப்படி, இவ்வளவு தூரம் வந்துட்டு வெறுங்கையோடவா போக முடியும், எப்படியும் கொள்ளையடிச்ச விஷயம் வெளியே தெரியதான் போகுது, அதனால நகை பணத்தை எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சரிதான்னு நினைச்ச கொள்ளையர்கள் 4 பேரும் அமராவதி வாயில துணிய வச்சு கை கால்களை கட்டி போட்டு பெட்ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அவங்களோட செல்போனையும் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க.
காலையில அமராவதி வீட்டுக்கு வந்த பக்கத்து வீட்டுக்காரர் குணசேகரன் அவங்கள பல முறை கூப்பிட்டு பார்த்திருக்காங்க. ஆனா அவங்க குரல் கேட்கவே இல்லை. அடுத்து அமராவதியோட செல்போன் எண்ணுக்கு போன் பண்ணினாலும் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்குது. அப்பதான் கதவை வெளிப்பக்கமா தாழ்பால் போட்டிருக்கிறதையே நோட் பண்ணியிருக்காரு. அடுத்து கதவை திறந்து உள்ள போன பக்கத்து வீட்டுக்காரர் வெளிப்பக்கமா தாழ்பால் போட்டிருந்த பெட்ரூம் கதவை திறந்து பார்த்திருக்காரு. அப்போ உள்ள கை கால்கள் கட்டப்பட்டு கிடந்த அமராவதியை அவிழ்த்து விட்ட குணசேகரன் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காரு. நைட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் அமராவதி சொன்ன பிறகு போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார், கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாயை வரவழைச்சு தடயங்களை சேகரிச்சதோட விசாரணையிலையும் இறங்கி இருக்காங்க. அமராவதி வீட்டுக்கு முகமூடி கொள்ளையர்கள் கொள்ளையடிக்க வரலன்னா கொள்ளையர்கள் குறி வச்ச அந்த டீச்சர் யாரு, அந்த டீச்சரோட வீடு எங்க இருக்குது, அவங்க எந்த வங்கியில இருந்து 30 லட்சம் பணம் எடுத்தாங்க, அந்த டீச்சர் பேங்க்ல இருந்து பணம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த கொள்ளை கும்பலுக்கு எப்படி தெரியும்னு பல கோணத்துல விசாரிச்சிட்டு இருக்காங்க. 5 நாளைக்கு முன்னால செந்தாரப்பட்டியில ஓய்வு பெற்ற விஓஓ வீட்டுல அவங்க குடும்ப உறுப்பினர்களை கட்டி போட்டு கத்திய காட்டி மிரட்டி 60 சவரன் நகையை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அந்த கும்பல் தான் அமராவதி வீட்லயும் கொள்ளை சம்பவத்தை நடத்தி இருக்காங்களோ அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை போயிட்டு இருக்குது. மனைவியை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்த கணவன் 7 மாதங்களுக்கு பின் எரிந்த நிலையில் எலும்புக்கூடாக கண்டெடுக்கப்பட்ட பெண்ணின் சடலம். மனைவியை கொன்று எரித்து விட்டதாக கணவனை கைது செய்த காவல்துறை. 5 ஆண்டுகள் சிறைவாசத்திற்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்த கணவன் டீ கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்த போது திடீரென கண்முன் வந்து நின்ற மனைவி. உயிரிழந்ததாக நினைத்த மனைவி திடீரென கண்முன் வந்ததும் அதிர்ச்சியில் உறைந்த கணவன். நடந்தது என்ன? ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த முட்டாள்கள் தினம் மைசூர்ல உள்ள ஒருத்தர் வாழ்க்கையிலேயே ரொம்ப அதிர்ஷ்ட தினமா மாறியிருக்கு. கர்நாடகா மைசூரு பக்கத்துல குஷால் நகர் பசவனஹள்ளியை சேர்ந்த சுரேஷுக்கும் மல்லிகேவுக்கும் கல்யாணம் முடிஞ்சு 18 வருஷங்கள் ஆகுது. இவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. 2020 நவம்பர் மாசம் வீட்ல இருந்த மல்லிகே திடீர்னு காணாம போயிருக்காங்க. கணவர் சுரேஷ் மனைவிய பல இடங்கள்ல தேடி அலைஞ்சிருக்காரு. ஆனா அவங்க கிடைக்கவே இல்லை. ஒரு வாரத்துக்கு மேல வெயிட் பண்ணி பார்த்தும் மல்லிகேவுக்கு என்ன ஆச்சுங்கிற தகவல் தெரியாததால குஷல் நகர் ரூரல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் காணாம போன தன்னோட மனைவி மல்லிகேவை கண்டுபிடிச்சு தரணும்னு கணவர் சுரேஷ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அந்த அடிப்படையில போலீஸும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி மல்லிகேவை தேடிக்கிட்டு இருந்தாங்க. 7 மாசத்துக்கு அப்புறம், அதாவது 2021 ஜூன் மாசம் பெட்டதபுரா பக்கத்துல ஒரு பெண்ணோட எலும்பு கூடு கிடந்திருக்கு. விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் எலும்பு கூட கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் யாரு என்னன்னு விசாரிச்சிருக்காங்க. கடந்த சில மாதங்களா காணாம போன பெண்களோட பட்டியலை எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. அதுல மனைவி மல்லிகேவை காணும்னு கணவர் சுரேஷ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறத தெரிஞ்சு சுரேஷை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. பெண் எலும்பு கூடா கிடந்த இடத்துல சேலை, செருப்பு எல்லாம் இருந்திருக்கு. அந்த சேலையும் செருப்பும் மல்லிகே உடையதுதான்னு சுரேஷ போலீஸ் அடிச்சு மிதிச்சு மிரட்டி உருட்டி எழுதி வாங்கினதா சொல்லப்படுது. அது மட்டுமில்லாம மனைவியோட நடத்தையில சந்தேகப்பட்டு மல்லிகேவை சுரேஷ் தான் வெட்டி கொன்னு போட்டுட்டு உடலை எரிச்சிட்டதா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி சுரேஷ ஜெயில அடைச்சிட்டாங்க. இந்த வழக்கு விசாரணை மைசூர் 5வது கூடுதல் மாவட்ட செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தது. மனைவியை கொலை பண்ண வழக்குல கைதான சுரேஷ் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஜாமீன்ல சுரேஷ் வெளியில வந்திருக்காரு. அவரோட குழந்தைங்க 2 பேரும் சுரேஷோட பெற்றோர் பராமரிப்புல இருக்காங்க.
இந்த நிலையில ஏப்ரல் 1ஆம் தேதி மடிக்கேரி பகுதியில் உள்ள ஒரு டீ கடையில ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று சுரேஷ் டீ குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு பெண் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சந்தேகப்பட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் பார்த்திருக்காரு சுரேஷ். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, தான் தொட்டு தாலி கட்டின மனைவி மல்லிகைங்கிறது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதா நினைச்சிட்டு இருந்த மனைவி மல்லிகே கண் முன்னாடி நின்னதும் ஒரு நிமிஷம் சுரேஷுக்கு என்ன பண்றதுனே தெரியாம அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காரு. அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் எங்க போயிருந்தன்னு விசாரிச்சப்போ மல்லிகே சொன்ன விஷயம் சுரேஷுக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. கல்யாணமாகி 18 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் மல்லிகேவுக்கு வேற ஒருத்தர் கூட தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல கணவன் குழந்தைகளை விட்டுட்டு காதலன் கூடவே போயிடணும்னு முடிவு பண்ண மல்லிகே யார்கிட்டையும் சொல்லாம காதலனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட போய் வாழ்ந்திருக்காங்க. விராஜ்பேட்டையில உள்ள செட்டிக்கரையில தான் 5 வருஷமா மல்லிகா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. உடனே குஷல் நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்லியிருக்காரு சுரேஷ். அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சுரேஷையும் மல்லிகேவையும் கோர்ட்ல ஆஜர்படுத்தி இருக்காங்க. வழக்க விசாரிச்ச நீதிபதி இது சம்பந்தமா தீவிர விசாரணை பண்ணி ஏப்ரல் 17ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்யணும்னு குஷல் நகர் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்காரு. இப்போ சுரேஷ் மல்லிகே 2 பேரும் போலீஸ் கஸ்டடியில இருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி எலும்பு கூடா கிடந்த பெண் மல்லிகே இல்லனா அப்ப அது யாருங்கிறது இப்போ எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இன்னொரு பக்கம் எந்த தப்புமே பண்ணாம சுரேஷ் 5 வருஷம் சிறைவாசம் அனுபவிச்சதுக்கு யார் பொறுப்புங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. கேஸ முடிக்க முடியலன்னா யாராவது ஒரு அப்பாவிய வச்சு அந்த கேஸ முடிக்கிறது தான் போலீஸோட வேலையான்னு கொந்தளிக்கிற மக்கள் ஒழுங்கா விசாரிக்காம அப்பாவிய மிரட்டி உருட்டி ஜெயில தள்ளின போலீஸ்காரங்க மேல கடும் நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தி இருக்காங்க. வீட்டு வாசலில் நின்று போன் பேசிக் கொண்டிருந்த இளம்பெண், வீட்டின் முன்பு வந்து நின்ற பொலிரோ கார், கண்ணிமைக்கும் நேரத்தில் இளம்பெண்ணை காரில் கடத்தி சென்ற இளைஞர், மாஸ்டர் மைண்டாக பிளான் போட்டு இளம்பெண்ணை தூக்கிய இளைஞர் போலீசில் சிக்கியது எப்படி? இளம்பெண்ணை கடத்திய இளைஞர் யார்? பின்னணி என்ன? வீட்டு வராண்டாவில் நின்று போன் பேசிட்டு இருந்திருக்காங்க 24 வயசு பொண்ணு. அப்போ வீட்டு வாசல்ல பொலிரோ கார் ஒன்று வந்து நின்று இருக்குது. கார்ல இருந்து இறங்கின இளைஞர் போன் பேசிட்டு இருந்த இளம் பெண்ணை தரன்னு இழுத்துட்டு போய் காருக்குள்ள போட்டுக்கிட்டு மின்னல் வேகத்துல பறந்திருக்காரு. என்ன விட்ரான்னு இளம்பெண் சத்தம் போட்டு கத்த கிச்சன்ல சமையல் செஞ்சிட்டு இருந்த இளம் பெண்ணோட அம்மா ஓடி வந்திருக்காங்க. அப்போ மகளை யாரோ கார்ல கடத்திட்டு போறத பார்த்ததும் கை கால்கள் எல்லாம் நடுங்கியபடி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லோரையும் கூப்பிட்டு என் மகளை காப்பாத்துங்கன்னு சொல்லி அழுதுருக்காங்க. அந்த நேரம் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த கணவர்கிட்ட பொண்ணை யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கதறி இருக்காங்க. மனைவி சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சியான இளம் பெண்ணோட அப்பா உடனே போலீஸ்ல புகார் அளிச்சிருக்காரு. வீட்டுல இருந்த என் பொண்ணை யாரோ கார்ல கடத்திட்டு போயிட்டாங்க சார்னு பதறி அடிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. அடுத்த நொடியே திருச்சி சமயபுரம் இருங்கலூர்ல இருக்கிற இளம்பெண் வீட்டுக்கு போன போலீஸ்காரங்க என்ன நடந்ததுன்னு பொண்ணோட பெற்றோர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, யார் கூடயாவது முன்விரோதம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. நாங்க இருக்கிற இடமே தெரியாது, எங்களுக்கு அப்படியெல்லாம் யாரும் கிடையாது சார், எங்க பொண்ணை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கன்னு போலீஸ் காலில் விழுந்திருக்காங்க பெற்றோர். சமயபுரம் பகுதியில் இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராக்களையும் ஒன்னு விடாம செக் பண்ண போலீஸ்காரங்க இளம் பெண்ணை கடத்திக்கிட்டு போன பொலிரோ கார் நம்பரை கைப்பற்றி இருக்காங்க. அப்போ அந்த கார் பெரம்பலூர் பைபாஸ்ல போயிட்டு இருக்கிறதா போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அடுத்து பெரம்பலூர் சமயபுரம் எல்லா போலீஸுக்கும் அலர்ட் கொடுத்திருக்காரு திருச்சி ஐஜி.
கார் போகிற ரூட்டெல்லாம் அலர்ட்டான போலீஸ் சுமார் 2 மணி நேரத்துல வாலிகண்டபுரத்துல காரை ரவுண்டு கட்டி பிடிச்சு இளம் பெண்ணை மீட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு கார்ல இருந்த இளைஞர்களை அவர்களோட கார்லேயே ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுலதான் இளம் பெண்ணை கடத்திட்டு போனது யாரு, எதுக்காக இளம் பெண்ணை கடத்திட்டு போனாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஈரங்கலூரை சேர்ந்த 25 வயசான ஜெகன் அதே பகுதியில் உள்ள 24 வயசு இளம் பெண்ணை 3 வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த இளம்பெண் பிரைவேட் ஹாஸ்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு வர்றாங்க. தினமும் வேலைக்கு கிளம்பி போகும்போதெல்லாம் இளம்பெண் பின்னாடியே போய் லவ் டார்ச்சர் கொடுத்திருக்காரு ஜெகன். ஆனா இளம்பெண்ணுக்கு ஜெகனை சுத்தமா பிடிக்கல. இளம்பெண் தெருவில் நடந்து போயிட்டு வரும்போதெல்லாம் ஜெகனோட ஃப்ரெண்ட்ஸ் அவரோட பேரை சொல்லி இளம்பெண்ணை கேலி பண்ணியிருக்காங்க. இளம்பெண்ணோட அப்பா அம்மா ஜெகன் வீட்டுக்கு போய் பயங்கரமா சத்தம் போட்டிருக்காங்க. என் பொண்ணு பின்னாடி சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. அப்பவும் ஜெகன் திருந்தல. பையன் இளம் பெண் மேல பித்து பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்ததை பார்த்த ஜெகனோட பெற்றோர் இளம்பெண் வீட்டுக்கு போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட பொண்ணு கேட்டிருக்காங்க. உங்க பையனை எங்க பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்கல, வீட்டில இருந்து வெளியே போங்கன்னு ஜெகனோட பெற்றோரை விரட்டி விட்டுருக்காங்க. ஆனா இளம் பெண்ணை நான் அடையாம ஓய மாட்டேன் அப்படிங்கிறதுல முடிவா இருந்திருக்காரு ஜெகன். அதுக்காக இளம் பெண்ணை கடத்தி கல்யாணம் பண்ணிக்க மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. சம்பவத்தன்னைக்கு வெளியூர் போறதா சொல்லி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பொலிரோ கார் வாங்கின ஜெகன் நண்பர்கள் ரீகன்ராஜ், சிவகுமார், ரெஸ்லினுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. மச்சான் டீ கடைக்கு போயிட்டு வரலாம் வாங்கடான்னு சொல்ல 3 பேரும் ஜெகன் கூட கார்ல ஏறி இருக்காங்க. அதுக்கு பிறகு இளம்பெண் வீட்டுக்கிட்ட போன ஜெகன் வாசல்ல நின்றுட்டு இருந்த இளம்பெண்ணை கடத்திக்கிட்டு போயிருக்காரு. டேய் எதுக்குடா இந்த பொண்ணை கார்ல ஏத்துன, தப்பா ஏதாச்சும் நடந்துட போகுதுன்னு கத்து இருக்காங்க. நடு ரோட்ல காரை நிறுத்தினா ரோட்ல இருக்கிறவங்க ரவுண்டு கட்டி அடிச்சிடுவாங்கன்னு பயந்த 3 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம காரை பெரம்பலூர் வரைக்கும் ஓட்டிக்கிட்டு போயிருக்காங்க. அத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில அம்பலமாகி இருக்கு. அடுத்து எல்லாத்துக்கும் காரணமான ஜெகன், ரீகன்ராஜ், சிவகுமார், ரெஸ்லினை கைது பண்ணி ஜெயில போட்டுட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்த்தகவு.